கிராமத்துக்காரங்க எல்லாம் வயசாகிடுச்சு, இறந்துட்டாங்க. என்னது அவருக்கு ஒரு சீடர்கள் 2 பேரா? தருமன்னு ஒருத்தர், தர்மன் ஒருத்தர் இந்த கிராமத்துக்காரு, இன்னொருத்தர் கண்ணையா. அன்னையான்னு அவர்கிட்டயே அங்கே தர்காவிலே அவருக்கு பின்னாடியே 2 பேரும் இருந்துட்டாங்க. இருந்து அங்கே அவருக்கு என்ன பணிவிடெல்லாம் பண்ணிக்கின்னு. ம். அதில் ஒருத்தர் சிங்கு. ஓ, வடநாட்டு சிங்கு. சிங்கு ஆ சிங்கு ஜாதி ஆ சிங்கு. அதான் வடநாட்டுக்காரர். அவரும் வந்து நல்லா சோப்பாக நல்லா இதுவாக இருப்பார். ஆமாம், சிங்கமெல்லாம் ஜாம்பாக இருப்பாங்க. நல்லா தாடி. ஆ அவருக்கு பாவா அது என்ன சாப்பிட்றாரு, என்ன பாத்ரூம் போகிறாரு, என்ன இதுன்னு அது எல்லாம் அவருக்கு தான். அவர் தான் தெரியும், சிங்குக்கு தான் தெரியும். கூட்டு போய் விடுறது வர்றது எல்லாமே அவர் தான். ஓகே. அவருக்காக வந்து கடைசியில் பணிவிடெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு மவுத்துக்குன்னு அந்த நேரம் இருக்கு. நெருங்கின எல்லாருக்குமே தெரியும். நீங்களாக இருக்கட்டும், நானாக இருந்தாலும் தெரியும். நாளைக்கு நான் மவுத்தாக போகிறேன்னு சொன்னேன்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். எல்லாருக்குமே உண்டு. வந்து அந்த இது அன்றைக்கி மறுநாள் உணர்த்திடுறான். காக்கைகள், சில மிருகங்கள், சில பைரவர்கள், இதெல்லாம் வந்து அறிகுறியாக காட்டும். அதுங்க குரலால் இதெல்லாம் உண்மை. ஆமாம், காட்டும். ஆக்சுவலாக வந்து நாளைக்கு நான் இருக்க மாட்டேன்னே வார்த்தை வரும். அதை வந்து உச்சரிப்பாக கவனிக்கணும். கடைசி வார்த்தை நாளைக்கு நான் இருக்க மாட்டேங்கிறது தான். இந்த நிமிஷம் இப்போ ஆனால் ஒரு செகண்டு கூட ஆண்டவன் போட்ட அந்த நேரத்தை வந்து தள்ள முடியாது. கரெக்டாக இருக்கணும். அந்த நாக்கு இல்லை, நாக்கு உள்ளார இழுக்குது. நாக்கு வெளியில தள்ள உள்ளார இழுக்குது. வார்த்தை வருது இல்லை? ஆமா, அதோட. ஆமா. ஓஹோ, அந்த முன்னாடி இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இங்கே உக்காந்துருந்து ஆத்மா வந்து மேலே போகிறது வரைக்கும் இங்கேயே நடந்துருச்சு. ஓகே 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 ஓகே. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி யாருமே நமக்கு கடைசி அது ஒன்று இப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய ஒவ்வொரு கண்ணு, அது கண்ணில் மூடுவாங்க, வாயால் வரும், தண்ணி வரும், மோஷனில் போவோம். இயற்கையில் வரும்போது இப்போ இங்கே உயிர் போகிற நாடு வந்து சொல்லுவாங்க, கிட்ட கூட இருக்கக்கூடாதுப்பா ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. அதை பார்க்குற பாக்கியமும் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் தொட முடியாதான், அதாவது தொட்டால் ஜீவன் நடங்காதான். தனியாக இருந்தால் தான் அந்த ஜீவன் நடக்குமா. அதே மாதிரி தான் அது என்னுடைய குடும்பத்தினுடைய இது சொல்கிறேன். எங்கள் தாத்தாவை நான் பார்த்துக்கிறேன், எங்கள் பாட்டியும் பார்த்துக்கிறேன், எங்கள் அப்பாவை. இவர் இது மாரி ஆயிடுச்சு. சிங்கு பார்த்துருக்காரு. சிங்கு அந்த இது 2 பேரும். அந்த சிங்கு வந்து இந்த பணிவிடெல்லாம் பண்ணும்போது பாபாவுடைய அருளால் இந்த சிங்கை கேட்டார், ஐயா எனக்கு இவ்வளோ பணிவிட பண்ணுற, நீ எதனா உங்களுக்கு ஒரு ஆசைப்பட்டது கேளு அப்படின்னு பாபா சாயின்ஸாக கேட்குறாரு. நீ என்கிட்ட ரொம்ப நாளாக சேவை பண்ணுறீங்க, எதுவும் எதிர்பார்க்காம உனக்கு என்ன வேணும் கேளு. பணிவிடெல்லாம் பண்ணுற, நீ கேளு, நான் கண்டிப்பாக நீ கேட்கறதுக்கு நான் கண்டிப்பாக உனக்கு செய்கிறேன், கொடுக்குறேன், கண்டிப்பாக கொடுப்பேன். சரி. எவ்வளோ கோடி பேர் வரான், எல்லாம் வைக்கிறான், எல்லாம் இது பண்ணுறான். நான் எதனா கையை வச்சேன்னா அது அவன் பெரிய ஆள், அதெல்லாம் இல்லை. நீ எனக்கிட்ட இருக்கிற, உனக்குன்னு